ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்குங்க. நீங்கள் மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அனைவருமே நமது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு உங்களுடைய பொன்னான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. ஸ்பெஷலான நமது ராசி பலன்களுக்கு, செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் ராசியிலேயே கேது சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 3ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன், செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய பெரிய நல்ல ஒரு வியாபார டிரான்சாக்ஷன் எல்லாம் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. பெரிய பெரிய தொகையெல்லாம் நீங்க கைமாத்தி உங்கள் கொடுக்கல் வாங்கல நீங்க பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. யோகமான ஒரு நாள். இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுனால மனதிற்கு சந்தோஷம் இன்னைக்கு வெவ்வேறு வகையில உங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே. எனவே ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு நாள். மேலும் வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகி உங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக மாறக்கூடிய ஒரு சிறந்த நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக அதில் நீங்க கலந்துக்கங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை அமையுங்க. இப்பொழுது தொலைதூரத்துல இருந்து ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு சேரும். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல குறிப்பாக அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகலாம். எனவே தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். வியாபாரத்துல இன்றைய தினம் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க செய்வதன் மூலமாக இன்னும் சிறப்பான மேன்மையான சூழ்நிலைகளும் உங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க. எனவே சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பெரிய நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான நல்ல வெற்றியான சூழ்நிலை உங்களுக்கு கொண்டு தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றதும் அதை யூஸ் பண்ணிக்கங்க. மாணவர்கள் கல்வியில ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு நீங்க கொஞ்சம் கடினமான உழைப்பு போட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கண்ட்ரோல்ல வருங்க. படிப்படியாக கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். மேலும் உங்களுடைய பிரச்சனைகளும் பணம் வரவுகள் அதிகரிக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே சிக்கல்கள் குறைந்து வளம் காணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க. அதை சந்தோஷமா ஏத்துக்குங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நீங்கள் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல சாதகமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்கிறதுனால வெளியூர் சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் அந்த பயணங்கள் மூலமாக இருக்குங்க. இன்னைக்கு அனைவரிடமும் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுங்க. அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது. அதிகமான பண லாபம் நீங்கள் ஈட்டக்கூடிய வகையில உற்சாகமான புதிய சூழ்நிலைகள் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா, நண்பர்களாகட்டும் சில உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்களாகட்டும் உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் சில குத்தங்குறைகளை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க எரிச்சல் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மற்ற அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ உண்மைத்தன்மை இருக்காங்கிறத நீங்க ஆராய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது கொஞ்சம் கடினமான சில முடிவுகள் எடுப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில மற்றவங்க சொல்லக்கூடிய குற்றங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். குற்றமே இல்லை சும்மாவே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் இந்த மாதிரி நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்களையும் முடிந்த அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்க சின்ன சின்ன அவுட்டிங் போகலாம் அப்படின்ட்டு உங்க காதலர் கூட இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆனா சில வேலையில பல அதிகமாகிறதுனால உங்களால உங்க காதலர் கூட சின்ன சின்ன அவுட்டிங் எல்லாம் போக முடியாதபடி சில திட்டமிட்ட சூழல்கள் செய்ய முடியாதபடி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க. அதனால காதல் வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. நீங்க உங்க காதலர்கிட்ட பக்குவமாக பேசி நீங்கள் மீண்டும் எப்பொழுது டைம் கிடைக்கும் எப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ண முடியுங்கிறதெல்லாம் நீங்க உங்க காதலர்கிட்ட உட்காந்து பேசி நீங்கள் சிறப்பாக உங்களுடைய திட்டங்களை உருவாக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ அதை நீங்க வெற்றிகரமாக சில காரியங்கள் நீங்க நினைச்சபடி நடக்க முடியாமல் போனாலும் காதல் வாழ்க்கையில பொறுமையாக உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
கலை மற்றும் நாடகம் போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவான விஷயம் புதிதாக நிறைய நீங்கள் கொடுப்பதற்கான ஒரு கற்பனை வளம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு நிறைய வரும். உங்களுடைய திறமைகள், உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்துவதற்கு கலைஞர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. மனதளவில் புதிய விதமான தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க. அதன் மூலமாக வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு மாற்றலாமா, உங்க வீட்டை வந்து இடம் மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. நல்ல நாள்கள் இன்றைய தினம் நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமை தேவை. உங்க வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோட பிரச்சனைகள் ஏற்பட்டால் உட்கார்ந்து பேசி நீங்கள் வந்து சுமூகமாக அன்பை காட்டி இன்றைய தினம் நீங்கள் வந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை வந்து சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்சபடி நடக்க முடியாமல் போனாலும் அன்பு அதிகமாக கொடுப்பாரு. அதனால உங்க வாழ்க்கை துணையின் அன்பின் மூலமாக உங்க மன வேதனைகள் பெரும்பாலானவை காணாமல் போவதை நீங்கள் உணரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. சண்டை சச்சரவுகள் இருந்தால், பிரச்சனைகள் வந்தால் உட்கார்ந்து பேசுறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைவது ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணாங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நம்பர் 7 7 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீ செய்வதன் மூலமாக அதிகமான மேன்மை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். அலுவலகத்தில் உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க, அதை ஏற்றுக்கங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் உருவாக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியும். மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட்டால் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக அமையும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்காக பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள், சிக்கல்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நம்ம மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு கண்ட்ரோல் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.